குட் மார்னிங் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த வெல்சன்ஸ் மூலயமா நீங்கள் டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இப்போ நான் அனுப்புன உங்களுக்கு லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ஸு நீங்கள் இதெல்லாமே வாங்கி ரெடியாக வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம டயட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஃபாலோ பண்ணுற மெத்தட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ப்ளஸ் லோ கார்ப் டயட்டு. லோ கார்ப் டயட்னால் நம்ம சுத்தமாக கார்போஹைட்ரேட்டை எடுத்துக்க மாட்டோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. குட் கார்போஹைட்ரேட்ஸை எடுத்துப்போம் கரெக்டாக குவான்டிட்டியில். அதாவது இதில் ஃபஸ்ட்டு நம்ம கிரெயின்ஸு, செரல்ஸு, மில்லட்ஸு, பல்சஸ்ஸு இதெல்லாமே அவாய்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு பேர் வெயிட் லாஸ் பீரியடு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ளூட் பண்ணுறது வெயிட் மேனேஜ்மெண்ட் பீரியடு. அண்ட் இதில் என்னென்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதாவது மீல்க்கும் நடுவில் ஒரு நல்ல கேப் மெயின்டைன் பண்ணுறது. அதாவது காலைல 10 o'clock ஒரு மீல், ஈவினிங் 6 o'clock ஒரு மீல் இருக்கும். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா 12 hours கேப் இருக்கும். ஸோ இதில் 10 to 6 இருக்கு இல்லையா, அந்த டைமை நம்ம ஃபீடிங் விண்டோன்னு சொல்லுவோம். 6லேருந்து மறுபடியும் காலையில் 10 வரைக்கும் இருக்கிறது ஃபாஸ்டிங் விண்டோன்னு சொல்லுவோம். ப்ளஸ் இதில் நம்ம 2 பிளேட்டுமே 10 o'clock எடுத்துக்கிறதும் 6 o'clock எடுத்துக்கிறதும் ரெண்டுமே ஃபுல் கம்ப்ளீட் நியூட்ரிஷியஸ் பிளேட்டாக தான் எடுத்துப்போம். அதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்னா டோட்டல் 7 நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், குட் கார்ப்ஸ், வாட்டர், ஃபைபர் அண்ட் குட் ஃபேட் இதெல்லாமே இருக்கிற மாதிரி நியூட்ரிஷியஸ் பிளேட்டாக எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு வாட்டர் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கணுன்னா, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 80 kg இருக்கீங்கன்னா 80/10 எவ்வளோ 8 minus 2, அதாவது ஒரு 6 liters ஆஃப் வாட்டர் அட்லீஸ்ட் நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுலேயும் பிஃபோர் ஃபுட் அண்ட் ஆஃப்டர் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். ஸோ வாட்டர்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். வாட்டர் நம்ம கரெக்டாக குவான்டிட்டியில் குடிக்கிறதுனால பைல் கம்ப்ளீட்டாக எம்டி ஆகிடும். எம்டி ஆகிட்டு ஏன்னா நம்ம கட்டில் இருந்து நம்ம ஹெல்த் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கட்டு ஃபஸ்ட்டு க்ளீனாக இருந்ததுன்னா நமக்கு அங்கேருந்து கரெக்டாக வெயிட் லாஸ் ஆனது கரெக்டாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எப்படி குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் எழுந்ததுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு லூக் வார்ம் வாட்டர், அதாவது கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணி பழக்கம் இருக்கவங்க 1 லிட்டர் குடிக்கலாம், இல்லைனா பழக்கம் இல்லாதவங்க 1/2 லிட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1/2 லிட்டர் ஃபஸ்ட்டு குடிச்சிடணும். தண்ணி குடிச்சிட்ட பிறகு கொஞ்சம் அப்படி இப்படி நடந்திங்கன்னா பைல் மூமெண்ட் இருக்கும். ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக வாஷ்ரூம் போயிட்டு வந்த பிறகு வயிறு நல்லா க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 hourக்கு அப்புறமா இன்னும் ஒரு 1/2 லிட்டர் இல்லைனா 1 லிட்டர் குடிச்சிட்டிங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு ஒரு 1.5 லிட்டர் வாட்டர் கவர் ஆகிடும். அப்புறம் எப்போ குடிக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 10 o'clock மீல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 9 o'clock to 10 o'clock நிறைய குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அப்போ பைல் உங்களுக்கு டைஜஸ்டிவ் ஜூஸஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும், நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்போ நீங்கள் நிறைய ஃபுட் எடுத்துக்கும் போது டைஜஸ்டிவ் ஜூஸஸ் எல்லாமே டைல்யூட் ஆகி போயிட்டு உங்களுக்கு சரியாக டைஜஷன் ஆனது நடக்காது. இந்த மாதிரி வாட்டர் கரெக்ட் குவான்டிட்டி எடுக்கிறதுனால உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாமே வராமல் இருக்கும். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ உங்கள் மீல் பிளேட்டில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸு, இந்த மாதிரி வைட்டமின்ஸு, மினரல்ஸு, சீட்ஸு இதெல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாமே சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour டைம் ஒதுக்கணும். எதுக்குன்னா அதெல்லாமே நல்லா கடித்து மென்று சாப்பிட்ணும். இல்லை உங்களுக்கு சரியாக டைஜஸ்ட் ஆகாது. ஏன்னா இது நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டு கிடையாது. ஸோ இது எல்லாமே சீட்ஸ் ரிச் இன் குட் ஃபேட்டு, அதனால் நீங்கள் பொறுமையாக சாப்பிட்ணும். ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக சாப்பிட்றப்ப ப்ரோட்டீன் நீங்கள் கலந்து குடிக்கிறதுக்காக ஒரு 1 glass ஆஃப் வாட்டர் எடுத்துப்பீங்க. அதுலேயே நீங்கள் சப்ளிமெண்ட்ஸை போட்டுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1 hourக்குள்ளே வாட்டரை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. வாட்டர் எடுத்துக்காமல் 11:30க்கு அப்புறமேட்லேருந்து 5 o'clock வரைக்கும் நல்லா நீங்கள் ஒரு 1.5 லிட்டர் போல் வாட்டர் குடிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஈவினிங் 5 to 7 நீங்கள் நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கன்சியூம் பண்ணக்கூடாது. ஏன்னா 6 o'clock உங்களுக்கு அடுத்த மீல் பிளேட் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே நிறைய வாட்டர் குடிச்சிட்டிங்கன்னா அகைன் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு 7 o'clock அப்புறமா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும் இல்லையா வாட்டர் குவான்டிட்டி, அது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு படுத்திங்கன்னா உங்கள் பவல் மூமெண்ட் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே உங்கள் ஸ்டொமக் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும்.
அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைபர். நீங்கள் ஒரு காலையில் மீல்லையும் சரி, ஈவினிங் மீல்லையும் சரி, நீங்கள் வந்து மீடியம் சைஸ் கேரட்டு, மீடியம் சைஸ் குக்கும்பர் வந்து எடுத்துப்பீங்க. இது எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கும். கான்ஸ்டிபேஷன்ஸு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் வந்து ப்ளட்டில் ஸ்லோவாக குளுக்கோஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதனால் கரெக்டாக உங்களுக்கு ஸ்மூத்தாக ஃபேட் லாஸ் வந்து நடக்கும். இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, அந்த ஹரியில் இருக்கேன், ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா, ரொம்ப தவிர்க்க முடியாத நிலமையில மட்டும் கேரட் வந்து நீங்கள் ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிடலாம். அந்த ஜூஸில் கூட சுகரோ இல்லை ஹனியோ எதுவும் சேர்க்காம அப்படியே குடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு குட் ஃபேட்ஸ் வந்து எங்கேருந்து கிடைக்குன்னா, உங்களுக்கு கீ, பட்டரு இதுலேருந்து கிடைக்கும். இது வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் சமைச்சிப்பீங்க இல்லையா, பன்னீர் இந்த மாதிரி குட் சோர்ஸ் ஆஃப் அயர்ன் அண்ட் ப்ரோட்டீன். பன்னீர், கீரை இந்த மாதிரி காய்கறி எல்லாம் சாப்பிடுவீங்க இல்லையா, அது வந்து சமைக்கிறப்ப நீங்கள் கீ இல்லை பட்டரு இல்லைன்னா ஆலிவ் ஆயிலு இல்லைன்னா வந்து ஃப்ரெஷ்ஷு மல்லாட்டை எண்ணெய் கிடைக்கும், அது இந்த மாதிரி ரைஸ் பிரான் ஆயில் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரீஃபைண்ட் ஆயில் அது கூட யூஸ் பண்ணக்கூடாது. கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கீ, பட்டரு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் நடுவில் வாட்டர் குடிக்கிறது வந்து கூட நீங்கள் மசாலா வாட்டராக குடிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப பசி எடுக்குதுன்னா வந்து கீ வந்து லைட்டு ஹாட் வாட்டரில் கலந்துக்கிட்டு உப்பு போட்டு நீங்கள் குடிச்சிடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். டக்குன்னு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும். இல்லை க்ரீன் டீயாக குடிக்கலாம், இல்லை உங்களுக்கு பசியே இல்லைன்னா ப்ளெயின் வாட்டராக குடிக்கலாம். இது வந்து வாட்டரை பற்றி. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஃபைபர் பற்றி. ப்ளஸ் நீங்கள் எடுத்துருக்க சப்ளிமெண்ட்ஸில் கூட உங்களுக்கு வந்து குட் ஃபேட் இருக்கும். ஒமேகா எடுத்துக்கிறீங்களே, அதுவும் குட் ஃபேட் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து 13 வைட்டமின்ஸ் அண்ட் 11 மினரல்ஸ் வந்து நமக்கு வேணும். பட் நம்ம டயட்டில் வந்து ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பீரியடில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா வந்து சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறோம். ப்ளஸ் வந்துட்டு நம்ம நட்ஸு, சீட்ஸு, கேரட்டு, குக்கும்பர் இதுலேருந்து கொஞ்சம் சோர்ஸ் கிடைக்கும் நமக்கு. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து நம்ம சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு சீட்ஸ் அண்டு நட்ஸு. இது வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நட்ஸு பாதாம், வால்நட்டு, பிஸ்தா ஈச் வந்து 4 பாதாம் 4, பிஸ்தா 4 அண்டு வால்நட் 4. ஓகே, பாதாம் வந்து நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அதை வந்து தோலை உரிச்சிட்டு சாப்பிட்லாம். பிஸ்தா ஆஸ் யூஷுவல் சாப்பிட்டுக்கலாம். பாதாம், வால்நட் ரெண்டுமே வந்து நீங்கள் தோல் உரிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு கரெக்டாக கம்ப்ளீட் அதில் இருக்க சோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, ஈச் 4 in the morning, 4 in the evening. ஓகேவா. நெக்ஸ்ட் சீட்ஸ் வந்து ஈச் 1 ஸ்பூனு. ஃப்ளாக்ஸ் சீடு, சன்ஃப்ளவர் சீடு, சீசம் சீடு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 5 டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து ஒரு ஸ்பூனு. நீங்கள் அப்படியேவும் கன்சியூம் பண்ணலாம். இல்லை நார்மலாக ஒரு சீட் தனித்தனியாக நெய்யில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். இல்லை பொடி பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா தோசை மாதிரி ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம். தோசை ரெசிபி வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எப்படி பண்ணுறதுன்னுட்டு. இல்லைன்னா நான் அதையும் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதை தோசை மாதிரியும் பண்ணி சாப்பிட்டுடலாம். நீங்கள் சீட்ஸ் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஈச் சீடு. இல்லைன்னா 2 ஸ்பூன் சாப்பிட முடியாது, 2 ஸ்பூன் நீங்கள் பச்சையாக சாப்பிட்லாம். இல்லை நான் சொன்ன மாதிரி கீயில் வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். இல்லைன்னா எல்லா சீடுமே வந்து 2 ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்பூனோ வந்து ஊற வச்சுட்டு ஒரு 4 hours விட்டுட்டு அதை மிக்ஸி போட்டு அரைச்சிட்டு வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு கலந்துட்டு ஒரு தோசை கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டு அதிலே ப்ரோட்டீன் பவுடரும் போட்டு கலந்து நீங்கள் ஒரு தோசை மாதிரியும் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன் எவ்வளோ எடுத்துக்கணும்னா, ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து 80 kg இருக்கீங்கன்னா 80 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து வேணும். ஸோ அதுக்குன்னுட்டு உடனே நம்ம டயட் ஸ்டார்ட் பண்ண உடனே 80 grams நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் இல்லையா. அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை பன்னீர் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை வந்து சிக்கன் இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் உடனே வந்து ப்ரோட்டீன் குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நீங்கள் 80 kg இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு 60 grams ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1 week அப்புறமா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கணுன்னா வந்து நம்ம ப்ரோட்டீன் பவுடர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு ஸ்கூப் வந்து 10 grams ஈக்குவல் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து நான் லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா, அதில் வந்து நீங்கள் எவ்வளோ எக் எடுத்துருக்கீங்க, எவ்வளோ பன்னீர் சாப்பிட்டா எவ்வளோ ப்ரோட்டீன் வரும்,
ஃபஸ்ட்டு 1 1/2 ஸ்கூப் ப்ரோட்டீன்ன்றது வந்து காமன். மார்னிங் 1 1/2 ஸ்கூப்பு, ஈவினிங் 1 1/2 ஸ்கூப்பு. அது கூட எப்படி நீங்கள் கலந்துக்கணும், ஃபஸ்ட்டு 1 1/2 ஸ்கூப்பை வந்து ஒரு கிளாஸில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா க்ரீம் மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும். எடுத்தது நிறைய தண்ணி ஊற்றி போட்டு கலந்திங்கன்னா அது கலந்துக்காது. ஏன்னா வந்து கொஞ்சம் ஃபைன் பவுடராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு க்ரீம் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் குடிக்கணும். ஓகேவா? மீதி எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி இது 1 1/2 ஸ்கூப் 1 1/2 ஸ்கூப்ன்றது காமன். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு சில நாளில் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, அந்த மாதிரி சாப்பிட மாட்டிங்கன்னா வந்து இந்த ப்ரோட்டீன் பவுடர்லேயே வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலைஸ் பண்ணிடணும். நீங்கள் இப்போ 60 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும்னா 60 கிராம்ஸ் வந்து இதுலேயே வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும். இல்லை நான் பன்னீர் இவ்வளோ எடுத்திருக்கேன், மஷ்ரூம் இவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா இது 1 1/2 ஸ்கூப் 1 1/2 ஸ்கூப்ன்றது காமன். நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னா வந்து டியூபர்ஸ்னால் வந்து கேரட்டு கறி, அதுக்கப்புறமேட்டு பீட்ரூட் கறி, அதுக்கப்புறமேட்டு வந்து சேனக்கிழங்கு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாமே நீங்கள் வந்து வேக வச்ச ஃபார்மில் எடுத்துக்கவே கூடாது. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டியூபர்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். ப்ளஸ் வந்து நீங்கள் 3 திங்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஒன்று கீ, பட்டர் இல்லைனா கோகோனட் ஆயிலு. வெளியில் வந்து இந்த ரைஸ் ரிச் ஆயிலு, ரைஸ் பிரான் ஆயில் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். நீங்கள் மேக்ஸிமம் இது 3லேயும் சமைக்க பாருங்கள். இது ரொம்ப நல்லது. ப்ளஸ் டியூபர்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதில் எல்லாமே கவர் ஆகிடுச்சு நம்மளது. ப்ரோட்டீனு, வைட்டமின்ஸு, மினரல்ஸு, வாட்டரு, ஃபைபரு, குட் ஃபேட்டு, குட் கார்ப்ஸு. இதில் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, நட்ஸு, சீட்ஸு, வெஜிடபிள் கறி, பன்னீர் இது எல்லாத்துலேயுமே வந்து குட் கார்ப்ஸ் வந்து கலந்துருக்கு. ப்ளஸ் உங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துப்பீங்க. இதுலேயும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம். இன்கேஸ் நான் கால் லிஃப்ட் பண்ணலன்னா கூட உங்களுக்கு நானே பார்த்துட்டு நானே கால் பண்ணுவேன். மறுபடியும் நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன். ஸோ இந்த டயட் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம டெய்லி சாப்பிட்றதுக்கு விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால, அதாவது இப்போ நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து திடீர்னு தலைவலிக்கிறது, இல்லைன்னா வந்து வாமிட் சென்சேஷன் இருக்கிறது, இல்லை கொஞ்சம் டைஜஸ்டிவ் ஸ்டொமக் அப்செட் ஆகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ இந்த டயட்டில் கூட அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து உடனே பாடி அக்செப்ட் பண்ணிக்கும், ஒரு சிலருக்கு வந்து பாடி அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அந்த மாதிரி எந்த இஷ்யூ இருந்தாலும், ஸ்டொமக் அப்செட் மாதிரி இருக்கிறது, டைஜஸ்டிவ் இஷ்யூஸு, இல்லை வாமிட் வர மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி எந்த சென்சேஷன் இருந்தாலும் உடனே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து கால் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா லிஃப்ட் பண்ணி அதுக்கு என்ன சொல்யூஷனோ சொல்கிறேன். ஓகே? ஸோ யாருக்காக இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு எப்பப்போலாம் டவுட் வருதோ அப்பப்போ கிளியர் பண்ணிக்கோங்க. இது சாப்பிட்லாமா, அது சாப்பிட்லாமா, இல்லை இந்த மாதிரி எனக்கு ஆகுது, அந்த மாதிரி ஆகுது, தலைவலிக்குது, ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அந்த மாதிரி இது எதாக இருந்தாலும் உடனே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஃபாஸ்டிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்கறதில்ல. எந்த ஒரு நியூட்ரிஷனுமே நீங்கள் கொடுக்கறதில்ல. பட் இங்கே வந்து நம்ம எல்லா நியூட்ரியண்ட்டும் கொடுக்கறதுனால லிவருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸஸாக இருக்க குளுக்கோகானை கன்சியூம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஃபேட் லாஸ் வந்து ஈஸியாக நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கோ, இல்லை எவ்வளோ வாட்டி கால் பண்ணுறதுக்கோ நீங்கள் எதுக்குமே ஹெசிடேட் பண்ணவே பண்ணாதீங்க. ஆல் த பெஸ்ட். உங்களை சீக்கிரமாக வந்து உங்கள் ஐடியல் வெயிட்டில் பார்க்கணுன்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ.